என்னோட நேம் வினோத்குமார். நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். என்னோடய ரேங்க் வந்து 1396. நான் செக்ரட்டேரியட் வந்து நான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ முடிச்சிருக்கேன். எந்த ஆண்டு முடிச்சீங்க? நான் 19 முடித்தேன். 2019 முடித்தேன். 2019. ஓகே. பாஸ்ட் 1 இயராக படிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தான் இது. செல்ஃபாக படிச்சிங்களா? இல்லை, கிளாஸ் போயிட்டு காஞ்சிபுரமில் வள்ளுவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது, அதில் படித்தேன் நான். ஓகே. எத்தனை கொஸ்டின் போட்டீங்க 200க்கு? நான் 200க்கு 166 கேள்வி பண்ணேன் கரெக்டாக. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணதுக்கு இதெல்லாம் தான் காரணம்னா என்னென்ன சொல்லுவீங்க? இதுக்கு முன்னாடி ஒன் டைம் வந்து எழுதினேன், பட் அதுக்கு வந்து நான் படிக்கலை. சும்மா ஒரு அட்டம்ப்ட் மாதிரி எழுதி பார்த்தேன். அதில் ஒரு 120 கேள்வி போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலைக்கு போய்ட்டு தான் படித்தேன். அதுக்கப்புறம் வேலையிலேருந்து நின்றுட்டு ஒரு 6 மந்த்ஸ் படித்தேன். அவ்வளோ தமிழ் மேக்ஸு அது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். மற்றபடி வேறு எதுவும் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்கணும்னு தேவையில்லை. ஸ்கூல் புக்ஸ் படித்தா போதும். தமிழ் அண்ட் மேக்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னாலே கட் ஆஃப்குள்ளே வந்துடலாம். தமிழ் 95+, 95 பண்ணிவிட்டு மேக்ஸில் ஒரு 22 அந்த மாதிரி பண்ணிட்டா ஜிகேயில் 50+ போட்டாலே நமக்கு ஒரு 170 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்துடும். அதனால் வந்து மேக்ஸ் அண்ட் தமிழ் அதுதான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். இல்லை, எதுவுமே மிஸ்டேக்ஸ் பண்ணல. ஏன்னா எங்கள் கிளாஸில் நாங்கள் வள்ளுவன் காஞ்சிபுரமில் படித்தேன்னு சொல்லியிருந்தேங்க இல்லைங்களா. அதில் வந்து எப்படின்னா எங்களுக்கு எங்கள் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி ஒரு செட்டப் இருக்குமோ அதே மாதிரி செட்டப் தான் கொடுப்பாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டுமே அதே ஓஎம்ஆர் ஷீட் தான் கொடுப்பாங்க. நேம்ஸ்லாம் பிரிண்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் இல்லை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 7 எக்ஸாம் வந்து நான் எழுதிட்டேன். ஸோ அதனால் வந்து ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. மேக்ஸிமம் நம்ம தமிழ் வழியில் படிக்கிறதுனால புரிஞ்சு படிக்கிறது தான் பெட்டராக இருக்குது. நான் வந்து அப்படி தான் படித்தேன். நோட்ஸ்லாம் எதுவும் எடுக்கல சார். கிளாஸ் நோட்ஸ் தான், ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான். தமிழ் வந்து 6 to 12, பழைய புக்கு 6லேருந்து 12. ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் நம்பர் கொடுத்துருந்தாங்க. நாமக்கல்லேருந்து ஆர்டர் போட்டேன். அதில் ஆர்டர் போட்டதுன்னா 6 to 12 அங்கேயே வாங்கிட்டேன். அதே மாதிரி 6 to 12 ஓல்டுமே அவர்கிட்டே ஆர்டர் பண்ணிட்டேன். அரௌண்டு 1800 வந்துச்சு. ஓல்டு அண்ட் நியூ புக்ஸ் ரெண்டுமே சேர்த்து. எனக்கு வந்து இது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் தான். பிகாஸ் வந்து என்னென்னா என்னோடய ஃபேமிலியில் ஃபஸ்ட் கிராஜுவேட் நான். அதே மாதிரி எங்கள் ஊர்லேயே வந்து ஃபஸ்ட்டு அரசு வேலைக்கு போகக்கூடிய ஆள்னால் அது நான் தான். ஸோ அது வந்து அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம்தான். மெசேஜ் என்னென்னா, வந்துட்டோம், டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறோம், அது இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ள டிபார்ட்மெண்ட் இது எடுக்க போகிறோம் அது எடுக்க போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டா போதும். நம்ம வந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உள்ளே இறங்கிட்டோம் டிஎன்பிசி படிக்கிறதுக்கு, பாதியில் நிறைய பேர் போயிடுறாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டாலும் அந்த 1 இயர் இப்போ வந்து எப்படின்னா நம்ம கால்ஃபேரில் வந்து தொடர்ந்து விடுறாங்க இல்லைங்களா, அதனால் வந்து ப்ராப்ளம் இருக்காது. இதுக்கு முன்னாடி எப்படின்னா 2 இயர்ஸ் ஒன்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து 1 இயர்ஸ்க்கு ஒன் வந்து உங்களுக்கு டேட்டோடவே வந்து கால்ஃபேர் விட்டுடுறாங்க. அதனால் வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து கிளியர் பண்ணுங்கள், அவ்வளோதான். படித்தா போதும் சார், படித்தா போதும். மற்றபடி நம்ம அந்த இதுலேருந்து வெளியே போகக்கூடாது. டிஎன்பிசி ஃபீல்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா தொடர்ந்து படித்து ஒரு அட்டம்ப்ட் இல்லைனா செகண்ட் அட்டம்ப்ட் அந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பாக தெரியுது. ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டிலாம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருந்தேன். நான் வந்து தமிழ்லேயே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். நான் 11th 12th வரைக்குமே அப் டு 12th ஸ்கூல் காலேஜ் வரைக்குமே வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் தான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் தமிழில் ஃபுல்லாக வந்து இறங்கி பண்ணேன். நான் வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஜிகே எல்லாமே வந்து நான் தமிழில் தான் படித்தேன். ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே கம்ஃபர்டபுள் தான். புரிஞ்சு படிக்கணும் சார். கண்டிப்பாக புரிஞ்சு படித்தா தான் அவங்க கேட்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ண முடியும். ஒரு 4 பாயிண்ட் வச்சு கூட்டுற காரணம் கேட்கும்போது நம்ம கொஞ்சம் புரிஞ்சு படித்தோன்னா கொஞ்சம் கெஸ் பண்ணி போடலாம். ஜிகேயை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஆப்ஷனை வந்து டெலீட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சார் சொல்லியிருந்தாங்க எப்படின்னா, ஒரு 2 ஆப்ஷன் நம்ம டெலீட் பண்ணிட்டோனாலே, இப்போ ஏஆர்டின்னு வச்சுப்போம், 2 ஆப்ஷன் டெலீட் பண்ணிட்டோம். சியும் பியும் இருக்குது. இந்த சியும் பியுமே ரெண்டுத்தில் ஏதோ 50-50% தான் இருக்குது. ஒன்று கரெக்டாக இருக்கணும், இல்லைனா தப்பாக இருக்கணும். அப்படின்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டெலிட்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம படிக்க வந்து தானாக வந்துடும். கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது, ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது நம்ம ஓரளவுக்கு அதை இது பண்ணலை. இல்லை சார், அது நான் தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பேன், அவ்வளோதான்.
எனக்கு டைம் கிடைக்கும் போது படிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி பண்ணிட்டே படிச்சீங்கன்னா அப்போ எவ்வளோ நேரம் கிடைச்சிட்டு உங்களுக்கு? எனக்கு காலையில் 7 to ஈவினிங் வந்து 4:45 வந்து டியூட்டி. நான் காலையில் 4 to 6 வந்து படிப்பேன், 2 hours. கம்பெனி முடிச்சுட்டு வந்து ஈவினிங் 7க்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 11 o'clock வரையும் படிப்பேன். ஸோ இது தொடர்ந்து இது வந்து சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் அட்டன் பண்ணுவேன். காஞ்சிபுரம் போயிடுவேன். எனக்கு வீக்கெண்டு லீவு, அதனால் அந்த ஜாபை நான் சூஸ் பண்ணேன். ஒரு இடம்ல ஒர்க் பண்ணேன். அப்புறம் அப்படியே காஞ்சிபுரம் போயிட்டு சாட்டர்டே சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு திருப்பி மண்டே ஜாயின் பண்ணிப்பேன் ஒர்க்கு. இப்போ தூங்குற நேரமே ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். இருந்தது. ஆனால் அந்த டைமில் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா ஃபீல்டு உள்ளே வந்துட்டோம், இதுலேருந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். எப்படியாவது ஒரு வேலை வாங்கிடணும் அப்படின்றது என்னோடய கனவு. ஓகே. நீ படிக்கிற காலத்தில் எப்பயாச்சும் உங்களுக்கு தோணியிருக்கா ஏன்டா வந்தோம் திருப்பி போயிடலாமா அப்படின்னா? ஏன்டா வந்தோன்னு தோணலை. பட்டு எப்படியாவது ஒரு வேலை வாங்கணுன்றது மட்டும் எனக்கு எப்பயுமே இருக்கும். நான் எப்பயுமே வந்து என்னோடய வீட்டில் வந்து வால்லலாம் வந்து இந்த பேப்பர்ஸ் A4 ஷீட்லலாம் எழுதி ஒட்டியிருப்பேன். ஸோ ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் அதை பார்த்துக்கும்போது ஓரளவுக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணிடலாம், ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், ஒரு 160 கொஷின் வந்துட்டோம், இன்னும் ஒரு 5 கொஷின் ஒரு 10 கொஷின் போட்டுட்டா நம்ம பண்ணிடலாம், இதுக்கு பேக் வாங்கக்கூடாது அப்படின்றது என்னோடய இதுவாக இருந்தது. அடுத்தடுத்து என்ன எய்மாக வச்சுருக்கீங்க? எனக்கு குரூப் 2 சர்வீஸ் போகணும் அப்படின்னு ஆசை. என்னோடய அப்பாவோட கனவு வந்து கவர்மெண்ட் செக்டர் போகணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நான் உள்ளே வந்தேன். இப்போ ஹாப்பி தான். அடுத்தது வந்து குரூப் 2 சர்வீஸ் போகணும். இப்போ நான் செக்ரட்டரியேட் எடுத்திருக்கேன், நான் ஃபினான்ஸ். இதிலே வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 4 years ஒர்க் பண்ணோன்னா சீனியர் டைப்பிஸ்ட் போயிடலாம். ஸோ அதுவே குரூப் 2 ஸ்கேல் வந்துடும் நமக்கு. ஸோ அது மேற்கொண்டு நான் படிக்கக்கூடிய ஒரு இதில் தான் இருக்கேன்.